நான் தான் முதல்ல பால் குடம் எடுப்பேன். அம்மா, முதல்ல பூஜையை முடிச்சது இவங்க தானே, இவங்க தான் முதல்ல எடுக்கணும். பரவாயில்ல குருஜி, அவங்களே முதல்ல எடுக்கட்டும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரி. अध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते कर्पूरनीराजनं समर्पयामि. பார்த்து செய். உங்க கையால் எடுத்து வைங்க. பிரகாரத்தை சுத்தி வாங்க. பார்வதி வாங்க. பிரகாரத்தை சுத்தி வாங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என்ன பண்றீங்க? பார்வதி, பார்வதி, பார்வதி என்னாச்சு? பார்வதி கேக்குறது. பார்வதி என்னாச்சு? பார்வதி இங்க பாரு, பார்வதி இங்க பாரு, கண்ணை துற பார்வதி. பார்வதி, பார்வதி கண்ணு என்னாச்சு? என்னாச்சு ஆதி? சாமி ஆடுறவங்க கண்ணுல ஏதோ போட்டு போயிட்டாங்க. ஐயோ, கரெக்டா வேலை பார்த்திருக்கானுங்க. அச்சச்சோ. பார்வதி பயப்படாத, ஒண்ணும் இல்ல உனக்கு. என்னாச்சு? போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. சீக்கிரம் போ. தண்ணியா? வேண்டாம் வேண்டாம். பரிகாரம் பண்ணும்போது முகத்துல தண்ணி தெளிக்க கூடாது. அப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா? வேண்டாம். அம்மாவுக்காக பரிகாரம் பண்ணும்போது அத தடப்படக்கூடாது. அந்த அம்மனை வேண்டிக்கோங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அருண், இத படி. அம்மா தாயே, என் மருமக பூஜையை நல்லபடியா முடிக்கணும். அதுக்கு சக்தியை கொடுமா. அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையில இருந்து அவளை காப்பாத்துமா. அவளை மறுபடியும் பூஜை செய்ய விடுமா. தாயே காப்பாத்துமா. பார்வதி, பார்வதி, பார்வதி கண்ணை துற. பார்வதி கண்ணை துற, கண்ணை துற. எழுந்துருமா. பார்வதி, இந்தம்மா, நேரமாகுது, சீக்கிரமா சுத்தி வாங்க. போங்க போங்க.
ஐசு பாரதி சுத்த ஆரம்பிச்சிட்டா. நீ சீக்கிரமா நடந்துடணும். பாரு. ஐஸ்வர்யா வா. நட ஐசு, வா, சீக்கிரம் டைம் ஆச்சு, வா. வா ஐசு, நட, வா. வா. இல்ல, என்னாச்சு? என்னால முடியாது. எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நான் பண்ண முடியாது. நான் இது பண்ண மாட்டேன். ஐசு, ஐஸ்வர்யா ஐஷு ஐஷு என்னம்மா என்னம்மா இப்படி வந்துட்ட? என்ன ஆச்சு? ஏன் அழற நீ? ஐசு, அழாத ஐசு. இல்ல, நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. இதுக்கு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் வேண்டான்னு. நீ கேட்டியா? என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க இங்க இருந்து. ஐஸ்வர்யா அவ இந்த மாதிரிலாம் அழவே மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி பூஜையெல்லாம் முன்ன நின்னு சரிங்க பண்ணுவேன்னு சரிங்க, சொல்லுவா. அவளை சமாதானப்படுத்துங்க, அவளுக்கு சமாதானம் சொல்லுங்க. அம்மன் அருளால பிரகாரத்தை சுத்தி வந்துட்டீங்க. அடுத்ததா பூக்குழி நல்லபடியா இறங்குங்க. அம்மன்ட்ட நல்லா வேண்டிக்குங்க. சரிங்க குருஜி. ஐஸ்வர்யா பார்வதி அம்மா, தீ மிதிக்க ஆரம்பிங்கம்மா. ஓம்
இங்க பாருமா, பூக்குழிய நல்லபடியா இறங்கிட்டு உன் பிரார்த்தனை நல்லபடியா முடிச்சிட்ட. வாமா, அம்மா கிட்ட போலாம். ஐயோ, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்ல வனஜா. சரி. அவ ரொம்ப போல்டா இருப்பா. அவ இப்படி அழுது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அவ இதையெல்லாம் பார்த்து பயந்துருக்கா. ஐயோ நீங்க அவளுக்கு சமாதானம் சொல்றதை விட்டுட்டு அழறீங்க. வனஜா, ப்ளீஸ் வனஜா. நந்தினி உயிரோட தான் இருக்கான்னு நான் அவகிட்ட சொன்னா கூட அவ நம்ப மாட்டா. பேசாம நம்ம நந்தினி இருக்கிற இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போய் காட்டுவோமா? ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ வனஜா, அப்படி சொல்லாதீங்க. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சதுனால தான் இன்னும் அது ரகசியமா இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ வெளியே சொல்லிடுவா. ஐஸ்வர்யா, ஐயோ இல்ல, அவ இருக்கிற நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவகிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவளை ரகசியமா வச்சுக்க சொல்லுவோம். என்ன சொல்றீங்க? கங்கா, நீங்க உங்க பொண்ணு மேல இருக்க பாசத்துல தப்பான முடிவு எடுக்கிறீங்க தான் தோணுது எனக்கு. வேணா கங்கா. ஐயோ, என்ன வனஜா இப்படி சொல்றீங்க? பாருங்க, பார்வதி ஜெயிச்சிருவாங்கிற அந்த பிரஷர்ல தான் ஐஸ்வர்யா இப்படி ஷாக் ஆகி நிக்கிறா. பாருங்க, இந்த பார்வதி இனிமே எத்தனை பால் குடம் எடுத்தாலும், எத்தனை வாட்டி பூக்குழி மிதிச்சாலும் சரி, அந்த நந்தினி விஷயத்துல இவளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என் பொண்ணு புரிஞ்சுக்கணும். அவ தெரிஞ்சுக்கணும். ஆமா வனஜா, நான் சொல்றதை கேளுங்க. அதனால ப்ளீஸ், நந்தினி இருக்கிற இடத்த அவளுக்கு காமிச்சிருவோம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா, அழாதடா. விட மாட்டா போல இருக்கே. ப்ளீஸ் வனஜா, என் பொண்ணுக்காக, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரி சரி, காட்டலாம். போலாம் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வனஜா. ஐஸ்வர்யா, வா. வா ஐஸ்வர்யா, நம்ம போலாம். நான் எங்க வரல. ஐயோ, நான் சொல்றது கேளு. எங்க போறோம்? வா ஐசு. முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்ல நான் வா. வரல. அவளை கூட்டிட்டு வாங்க. வா. நம்மள விட்டு எங்க போறாங்கன்னு தெரியலையே. மம்மி, இப்ப நம்ம எங்க போறோம்? நீ சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம். ஆமா, நீ இதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துரு, சரியா? பார்வதி பரிகார பூஜையை நல்லா செஞ்சு முடிச்சிட்டா. நந்தினி விஷயத்துல அவதான் ஜெயிக்க போறா. அகிலாண்டிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து பார்வதி தான் ஜெயிக்க போறா. அப்புறம் நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? என் வாழ்க்கையில நீ சந்தோஷம் எதுவுமே கிடையாது மம்மி. ஐசு, வாழ்க்கையில எப்பவும் டக்கு டக்குன்னு அப்படி முடிவெடுக்க கூடாது. நாம நினைக்காத, எதிர்பார்க்காத எத்தனையோ விஷயம் அடுத்த நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்கோம். அது நல்லதா கூட இருக்கலாம்ல, நமக்கு பிடிச்சதா கூட இருக்கலாம்ல. ஆமா ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேளு. பார்வதி 1008 குடம் தண்ணி குடம் தூக்கி அபிஷேகம் பண்ணாலும், 300 தடவை கோயில சுத்தி வந்தாலும், 30 தடவை தீ மிதிச்சாலும், அந்த நந்தினி விஷயத்துல அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்றத நம்பு. நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க மம்மி. நந்தினி விஷயத்துல பார்வதி தான் ஜெயிப்பா. முடியாது. கண்டிப்பா இந்த விஷயத்துல பார்வதியால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நந்தினி எங்க
நந்தினியை எங்க கார்ல கொண்டு போனோம். ஒரு இடத்துல பத்திரமா ஒளிச்சு வச்சு பாத்துட்டு இருக்கோம். எங்க பாதுகாப்புல தான் இருக்கா. அவ இப்ப கோமால இருக்கா ஐஸ்வர்யா. அவளை பார்க்கதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன் இதை இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? முன்னாடியே இதை சொல்லியிருந்தா தேவையில்லாம இந்த பார்வதி கூட போட்டி போட்டிருக்க மாட்டேன்ல. பரிகார பூஜை இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆமா, நாங்க வேணும்னு தான் சொல்லல. இப்ப கூட ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த பரிகார பூஜையை பண்ண முடியாம நீ தவிக்கிற தவிப்பு, உன்னோட இந்த பயம், உன்னோட இந்த நிலைமையை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன். ஆனா இங்க பாரு ஐஸ்வர்யா, கண்டிப்பா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நந்தினி விஷயத்துல நீ தான் ஜெயிப்ப. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ அப்செட் ஆகாத, நம்பிக்கையோட இரு. ஆமா ஐசு, நீதான் ஜெயிப்ப. சந்தோஷமா இரு. விளக்கேத்துமா. அம்மா, உன் பரிகாரத்தை அம்மன் முழுசா ஏத்துக்கிட்டு உன் கோரிக்கை நிறைவேறும். வெற்றி உனக்கு தானா. நீ ஏத்தி வச்சிருக்கிற இந்த தீபம் பச்சை கலர்ல எரியும். அம்மன் மனசு குளிரும்படி பரிகாரம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி குருஜி, நான் வரேன். போயிட்டு வரோம். சரிங்க குருஜி, போயிட்டு வரோம் குருஜி. வணக்கம்மா. எல்லாம் ஒழுங்கா இருக்கா? இன்னும் கோமலதாமா இருக்காங்க. கதவை தர. சரிம்மா. வாங்க. வா ஐசு. வா. வா. வந்து பாரு வா. வா. ஐயோ, நந்தினி காணோம். ஐயோ, பெட்ல தானே படுத்திருக்கிறதா சொன்னீங்க? ஆமாங்க, நேத்து நான் வந்து பாக்கும்போது அவ இங்கே தானே படுத்துட்டு இருந்தா. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு கூட அவ இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அவ எங்க போய் உருண்டு கீழே கீழே விழுந்துட்டாளா? இல்லையே, முடியாது. கோமால இருந்தவ எங்க போயிருப்பா? எப்படி போயிருப்பா? என்ன சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? இல்ல ஐசு, நேத்து கூட நான் வரும்போது அவ இங்கேதான் கோமால படுத்துட்டு இருந்தா. அதுவும் அசைய முடியாம படுத்துட்டு இருந்தா. எங்க போயிருப்பா அவ? வாட்ச்மேன், 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 வா இங்க. அம்மா, நந்தினி எங்க? இங்கதாம்மா. அம்மா, நான் பாக்கும்போது இங்கதாம்மா இருந்தாங்க. மாயமா இருக்குமா? ஏய், நீ ஷாக் ஆனதெல்லாம் போதும். அசைய முடியாம கடந்தவ ஓடியா போக முடியும்? ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன். அம்மா, இப்பதாம்மா பார்த்தேன். எப்படி மாயமானாங்கன்னு தெரியலம்மா. என்னங்க இவனும் தெரியாதுங்கிறான்?
ஐயோ முட்டாள், எங்கடா தொலைச்ச அவள? நிஜமாவே நந்தினி உங்க கஸ்டடியில இருந்தாளா இல்ல கார்ல வரும்போது சொன்னது எல்லாமே கட்டுக்கதையா? ஐயோ ஐஸ்வர்யா ஏய் என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ முதல்ல இங்க இருந்து. ஐஸ்வர்யா, நாங்க சொல்றதெல்லாம் உண்மை, நிஜம். எங்களை நம்பு. அவ எப்படி காணாம போனான்னே தெரியல. ஆமா ஐஸ்வர்யா, நேத்து நான் வந்து பாக்கும்போது அவ இங்கேயேதான், கொஞ்சம் கூட அசைவே இல்லாம படுத்திருந்தா. இப்பதான் எங்க போயிட்டான்னு தெரியலையே. இல்ல, உங்களை நான் நம்பவே மாட்டேன். ஏற்கனவே நந்தினி மெடிக்கல் ரிப்போர்ட்ல இப்படிதான் குழப்படி ஆச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு கன்ஃபியூஷன். நந்தினிய பத்தின விஷயத்தை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருந்தா நான் அகிலா ஆண்டிய காப்பாத்திருப்பேன். அகிலா ஆண்டி மனசுலயும் இடம் பிடிச்சிருப்பேன். இப்ப எல்லாமே போயிடுச்சு. ஐயோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ இங்கதான் இருந்தா, நாங்க தான் மறைச்சு வச்சிருந்தோம். யாரு கொண்டு போனாங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, எப்படி தெரியும்? ஆமா ஐசு, உன்னை போய் நாங்க ஏமாத்துவோமா? நிஜமாவே சொல்றேன், இங்கதான் இருந்தா அவ. எங்க போனான்னு தெரியல ஐசு. கார்ல சொன்னது கேட்கும் போது பார்வதி ஜெயிக்க மாட்டான்னு நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப என் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா போயிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, பைத்தியம் பிடிக்குதுல்ல, மொத்தளுக்கும் சேர்த்து பிடிக்கணும். அடுத்த அகிலாண்டி சரி கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நந்தினியை யாரு கடத்திருப்பா, எப்படி காப்பாத்துறதுன்னு எதுவுமே தெரியல. உங்களெல்லாம் நம்பின பாரு, என்ன சொல்லணும்? போச்சு, எல்லாம் போச்சு. இங்க பாரு ஐஸ்வர்யா. ஐயோ